தமிழ் மாநில இமாம்கள் பேரவையின் மூலமாக நடத்தப்படுகிற இந்த மீளாது நிகழ்வின் தகுதிமிக்க தலைவர், கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான முஹம்மத்புரா பள்ளியினுடைய தகுதிமிக்க தலைமை இமாமும், தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய தகுதிமிக்க தலைவருமான எம்ஜி ஷிஹாபுத்தீன் மஹ்லரி ஹஜ்ரத் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் அற்புதமாக உரை நிகழ்த்தி கொண்டிருந்த ஆதியா நிஸ்வானினுடைய முதல்வரும் சமூக அக்கறையாளருமான இளவல் ஃபைசுல்லா புகாரி ஹஜ்ரத் அவர்களுக்கும், சுன்னத் ஜமாத் மீடியாவின் மூலமாக இந்த கருத்துக்களை நாம் அரங்கில் நிகழ்த்தினாலும் அகிலம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செய்து வருகிற கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அம்மாப்பேட்டை பள்ளியினுடைய இமாமும், தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய மீடியா பொறுப்பாளர் உறுப்பினருமான ஜியாவுத்தீன் தாவூதி ஹஜ்ரத் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற ஜமாத்தினுடைய நிர்வாகத்தின் அங்கத்தினர்கள், தாய்மார்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி பேச சொல்லி அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹதீஸ், அல்லாஹ்வினுடைய நிஅமத்தை பேசுங்கள் என்கிறான். பெருமானார் நிஅமத் அல்ல, பல கோடி நிஅமத்துக்கள் சேர்ந்த மின்னத். லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், கோடி நிஅமத்துக்கள் சேர்ந்தால் அது ஒரு மின்னத்தாக மாறும். ரசூலுல்லாஹ் நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். இந்த பெருமானாரை பற்றி பேச வேண்டும். பெருமானார் தொடாத துறைகள் இல்லை. பெருமானாரை பற்றி என்ன பேசுவது? அவர்களின் அங்க அவயங்களை பற்றி பேசுவதா? அவர்களினுடைய செயல்பாடுகளை பற்றி பேசுவதா? அவர்கள் சமூகத்தை முன்னிறுத்திய வழிமுறைகளை பற்றி பேசுவதா? மணிக்கணக்கிலே பேசினாலும் நாட்கள் ஓடுமே தவிர நாயகத்தின் வரலாறு முடியாது. ஒரு வரலாற்று நாயகர் வல்லல் நபி நமக்கு காட்டிய அறிவுரைகள் சிலவற்றை மட்டும் உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். பெருமானாரினுடைய சொல் எப்படி இருந்தது சகாபாக்களிடத்தில் என்றால், லுஉலுஅன் லுஉலுஆ, முத்துக்கள் கீழே கிடந்தால் விட்டு விட்டு செல்வோமா? விலை மதிப்புள்ள 2 கோடி ரூபாய் முத்து நாம் செல்லுகிற வழியிலே கீழே கிடக்கிறது, வேகமாக எடுத்து மறைப்போம். அதை போல பெருமானாரின் சொற்களை சகாபாக்கள் முத்துக்களாக கருதினார்கள். அந்த நாயகத்தினுடைய வழிகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலில் நாயகத்தின் மீது அவர்கள் கொண்ட நேசத்தை புரிந்து கொண்டால் தான் ரசூலின் சொல்லின் மரியாதை தெரியும். நம்மை போன்றவர்கள் அல்ல சகாபாக்கள். நாயகத்தின் மீது கொண்ட நேசம் தன் பிள்ளையை விட பெருமானாரின் மீது நேசம் இருந்தது. ஜாபிர் ரலியல்லாஹுவின் வரலாறு சான்று சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் என்ற நூலிலே எழுதியிருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு ரசூலுக்கு விருந்து கொடுக்கிறார்கள். பெருமானாருக்கு பிடித்த முன்சப்பையை கொடுக்கலாம் என்று ஆட்டை அறுக்கிறார்கள். கரியை உள்ளே கொண்டு செல்லுகிறார்கள். இதை பார்த்து கொண்டே இருந்த அவர்களின் 2 மகன்கள், பெரியவர் சின்னவரின் கழுத்தை அறுத்தார். இரத்த வெள்ளத்திலே துடித்து சிறுவர் இறப்பதை பார்த்து பயத்திலே பெரியவரும் விழுந்து மூர்ச்சியானார். 2 பேர்களும் இறந்து கிடக்கிறார்கள். வெளியே ஜாபிர் ரலியல்லாஹு வந்து பார்த்தால் தன் அன்பு மகன் 2 பேர்களும் இறந்திருக்கிறார்கள். பெருமானாருக்கு விருந்து அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம இருந்தால் என்ன செய்வோம்? ஒரு மௌத்து விழுந்துருச்சுன்னா 1 வருஷம் நம்ம வீட்டில் விசேஷம் நடக்காது. ஆனால் பெருமானாரின் மீது கொண்டிருந்த காதல், மனைவியை கூப்பிட்டு காட்டினாங்க. பிள்ளைகள் இறந்து போய்விட்டார்கள். மனைவி சொன்னார்களாம், கவலைப்படாதீர்கள், 2 பிள்ளைகளையும் ஒரு அறையிலே போட்டு பூட்டிவிட்டு பெருமானாருக்கு விருந்து கொடுக்கலாம். தன் பிள்ளைகளை விட நாயகத்தின் மீது நேசம், தன் பெற்ற பிள்ளைகளை விட ரசூலின் மீது நேசம். 2 பிள்ளைகளையும் வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டிவிட்டு, ஒரு அறையிலே போட்டு பூட்டிவிட்டு பெருமானாரை சிரித்த முகத்தோடு
அபூத்தல் சிரித்த முகத்தோடு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை அழைக்கிறார்கள். விண்ணுக்கு மேலேயும் மண்ணுக்கு கீழேயும் பார்க்கிற ஆற்றல் படைத்த நாயகத்திற்கு ஜாபிர் ரலியல்லாஹுவின் வீட்டில் என்ன நடந்தது என்று தெரியாதா? பெருமானார் ஒன்றுமே பேசவில்லை. ஜாபிர் ரலியல்லாஹு வீட்டுக்கு வருகிறார்கள். உணவு சமைக்கப்பட்டு வகை வகையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் அமர்ந்தார்கள். ஜாபிர் சாப்பிடலாமா என்றார்கள். அதற்காகத்தானே செய்திருக்கிறோம் ரசூலே. பெருமானார் சொன்னார்கள், உங்கள் பிள்ளைகளையும் அழையுங்கள், எல்லோரும் ஒன்றாக சாப்பிடலாம். ஜாபிர் ரலியல்லாஹு கண்கள் குளமாகிறது. என் பிள்ளைகள் அழைத்தால் வரமாட்டார்கள் நாயகமே. ஏன் வரமாட்டார்கள்? என் பிள்ளைகள் இல்லை நாயகமே. என்ன சொல்லுகிறீர் ஜாபிர்? உங்களுக்கு விருந்து கொடுப்பதற்காக ஆட்டை அறுப்பதை பார்த்து அறுத்து இறந்து போய்விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹுவினுடைய கண்களை பார்க்கிறார்கள். ஜாபிர், கவலைப்படாதீர்கள், அல்லாஹ்வின் அனுமதியோடு முஹம்மது அழைத்ததாக உங்கள் பிள்ளைகளை அழையுங்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அறைக்கு சென்றார்கள். பெருமானார் உங்களை அல்லாஹ்வின் அனுமதியோடு அழைத்தார்கள் என்றார்கள். தூங்கி எழுந்ததை போன்று இரண்டு பிள்ளைகளும் கண்களை சுருட்டி கொண்டு வேகமாக எழுந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அமர்ந்து உணவு சாப்பிட்டார்கள். நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு. தன் பிள்ளைகளை விட நாயகத்தின் மீது நேசம், தன் கணவனை விட ரசூலின் மீது நேசம். அல்லாஹு அக்பர். அபூ தல்ஹா கேட்கிறார், உம்மு சுலைம் மனைவி, உனக்கு நான் வேண்டுமா ரசூல் வேண்டுமா? உம்மு சுலைம் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், நீங்கள் இன்னும் ஈமான் கொள்ளவில்லை, நான் ஈமான் கொண்டு விட்டேன். உங்களை விட எனக்கு ரசூல் தான் முக்கியம். கட்டிய மனைவியை விட, கட்டிய கணவனை விட ரசூலின் மீது நேசம். கட்டிய மனைவியை விட சஹாபாக்களுக்கு ரசூலின் மீது நேசம். உம்மு சலமா, அபூ சலமாவின் வரலாறுகள். அல்லாஹு அக்பர். எதிரிகள் பிடித்துக் கொள்ளுகிறார்கள் ஹிஜ்ரத்திலே. நீங்கள் செல்லக்கூடாது, ரெண்டு பேரில் ஒருவர் வேண்டுமானால் செல்லலாம். உம்மு சலமா ரலியல்லாஹு சொன்னார்கள், அபூ சலமா, என் அன்பு கணவரே, என்னை விட நீங்கள் ரசூலை நேசிக்கிறீர்கள் என்று தெரியும். நான் மக்காவில் இருக்கிறேன், நீங்கள் மதீனாவிற்கு செல்லுங்கள். பெருமானாரின் நேசம் சகோதரர்களை விட, பெற்றெடுத்த தாயை விட, தன்னுடைய அன்பு தகப்பனை விட சஹாபாக்களுக்கு மேலே இருந்தது. ஃபிதாக்க அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் நாயகமே. என்னைக்காவது நாம ரசூலின் மீது இவ்வளவு நேசம் கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ரசூலின் மீது இவ்வளவு பாசம். இதை போலதான் பெருமானார் நம்மின் மீதும் நேசம் கொண்டார்கள். ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன், முஃமின்களின் மீது பேராசை கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஃமின்களுக்கு ஒன்று என்றால் ரசூலால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அல்லாஹு அக்பர். எந்த நேரத்திலும் உம்மத்தை மறக்காத ரசூல். கடைசி சக்கராத்தின் போது கூட பெருமானார் மலக்குல் மௌத் சந்திக்க தயாராகிவிட்டார்கள். நபியே, நான் யாரிடத்திலும் அனுமதி கேட்டதில்லை, ஆனால் உங்களிடத்திலே மட்டும் அல்லாஹ் அனுமதி கேட்க சொல்லுகிறான். உங்கள் ரூஹை நான் வாங்கட்டுமா என்கிற போது கடைசி மூச்சு பெருமானாரின் பேச்சு என்னவாக இருந்தது தெரியுமா? அல்லாஹும்ம உம்மத்தி, அல்லாஹும்ம உம்மத்தி, அல்லாஹும்ம உம்மத்தி. அல்லாஹ், என்னுடைய உம்மத்தை இதுவரை நான் காப்பாற்றினேன் ரப்பே, என்னுடைய உம்மத்தை இப்பொழுது உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் ரப்பே. அத்தனையும் உம்மத். சஹாபாக்கள் முழுக்க முழுக்க ரசூலின் நேசம். இந்த பிரியம் இருந்தால் தான் பின்பற்ற முடியும். அதனால் இன்று வரை 1400 ஆண்டுகளாக இந்த நபிநேசம் தான் சுன்னத்தை இதுவரை இழுத்துக் கொண்டு வந்திருக்கிறது. நபிநேசத்தில் குறைவு வந்தால் சுன்னத்துக்கள் இல்லாமல் போய்விடும். அதனால உண்மையில் நாயகத்தின் மீது நேசம் கொள்ளுகிற நாம் ரசூலுல்லாஹ் சொன்ன சில செய்திகளை அமலுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த 5 செய்திகளை மட்டும் உங்களிடத்திலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல் செய்தி, பெருமானார் வாழ்ந்த காலம் முழுக்க நவ்ரே சஹீ, நவ்ரே சஹீ, நேரான சிந்தனை உள்ளவர்களாக பெருமானார் வாழ்ந்தார்கள். குறை கண்களோடு யாரையும் பார்த்ததில்லை. நவ்ரே சஹீ என்று சொல்லுவார்கள். யாரையும் குறைவான கண்ணோட்டத்தோடு பெருமானார் பார்த்ததாக ஒரு வரலாறு இல்லை.
இன்னைக்கு நாம பார்க்கறதுக்குள்ள குறைகளை மட்டும்தான் மனதிலே வைத்திருக்கிறோம். ஹாஜியார் நல்லா இருக்கிறீங்களான்னு ஒருத்தர் பேசினா பின்னாடி இன்னொருத்தர் வந்துடுறாரு. இப்பதான் இவர் ஹாஜியார், 10 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஷைத்தான் ஆக்குங்கிறார். அப்ப அவரை குறித்த குறைகள் மட்டும்தான் இருக்கிறது. பெருமானார் யார் குறித்தும் குறைகளை பார்க்கவே இல்லை. அதனால மாமியா நாத்தனா நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள் சிறியவர்கள் அவர்களின் நல்லதை மட்டும் எடுக்கிற பண்பு நமக்கு வந்து விட்டால் இந்த குடும்பம் வாழ்க்கையில் தோற்கவே தோற்காது. பெருமானார் எப்படி நல்லதை பார்த்தார்கள் தெரியுமா? ஷைபத் இப்னு உஸ்மான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெட்டுவதற்கு கைபர் போர்க்களத்திலே ரசூலுக்கு பின்னால் வாளை எடுத்து தலைக்கு கொண்டு சென்று விட்டார். பெருமானாரை வெட்ட முன்னால் நெருங்குகிறார். பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை உலகத்தில் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை. முன்னாடி மன்னர்கள் இருந்தார்கள், அவர்களை யானைப்படை பாதுகாத்தது. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளை பூனைப்படை பாதுகாக்கிறது. யானைக்கு ஒரு காலம் வந்த பூனைக்கு ஒரு காலம், அது யானையின் காலம், இது பூனையின் காலம். ஆனால் ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் யானைப்படைகளிடத்திலும் ஒப்படைக்கவில்லை, பூனைப்படைகளிடத்திலும் ஒப்படைக்கவில்லை. அல்லாஹ் தானே பாதுகாக்கிறார். கழுத்துக்கு மேலே வாள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரசூலை திருப்புகிறார்கள். போர்க்களம், ரசூல் கையிலே வாள் இருக்கிறது. தன்னை வெட்ட வந்த எதிரியை ரசூலின் பலத்தால் 2 துண்டாக ஆக்க முடியும். எல்லாம் சாத்தியம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையை வெட்ட வந்த ஷைபத் இப்னு உஸ்மானின் நெஞ்சில் வைக்கிறார். அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஹ்திஹி. வெட்ட வந்த எதிரி, முஹம்மதே இருக்கக்கூடாது என்று நினைத்த எதிரி, அவரை கூட குறைக்கண்ணோடு பார்க்கவில்லை. நெஞ்சில கை வைத்து யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, ரசூல் என்று தெரியாமல் செய்து விட்டார், இவரின் மீது இரக்கப்படு, உள்ளத்தை தன் கையில் வைத்திருக்கிற ரப்பே இவருக்கு ஹிதாயத்தை கொடு, இவர் உள்ளத்தில் ஈமானை பாய்ச்சி அவரின் உள்ளத்தில் நெஞ்சில் நான் கை வைத்து விட்டேன் ரப்பே, எனக்காக அவருக்கு ஹிதாயத்தை நசீபாக்கு ரப்பே. வாள் மேலே இருக்கிறது, உதடுகள் கலிமா உரைக்கிறது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இப்படி ஒரு பாசிட்டிவ் சிந்தனையாளர், நேர்மறை சிந்தனையாளர் உலகத்தில் தோன்றவே இல்லை. அல்லாஹ் அக்பர். நமக்கு இந்த ஒரு குணம், கெட்டதெல்லாம் விட்டுருவோம், நல்லதை மட்டும் எடுத்து பிடித்து நடக்கிற இந்த நல்ல குணம் வந்துவிட்டால் வாழ்க்கையில நம்ம யாராவது தோற்கடிக்க முடியுமா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவுதான் குறை சொன்னாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் குறித்த குறைகளையாவது பெருமானார் சொன்னார்களா? வரலாறு இருக்கிறதா? இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, பெருமானார் சொன்னதே இல்லை. எவ்வளவு பாசிட்டிவ் சிந்தனை. பிலால் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள், கவலையான முகம், சபையில் பார்க்கிறார்கள் பெருமானார். பிலால், ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஒன்னும் பேசல. சல் தோத்தையா பிலால், நீங்க என்ன கேட்கிறீங்களோ நான் தர்றேன் பிலால். இதை சந்தர்ப்பமாக கருதிய பிலால் ரலியல்லாஹு தஆலா, எனக்கு சொர்க்கம் வேண்டும் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே இருந்து கொண்டு சொர்க்கத்தை வாங்கி கொடுத்த வல்லல் நாயகத்தை தவிர யாருக்கு? உனக்கு சொர்க்கம் உண்டு பிலால். போதாது நாயகமே, எல்லா நல்லோர்களுக்கு முன்னால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் நாயகமே. பிலால், எல்லா சாலிஹீன்களுக்கு முன்னால் செல்லுவாய் பிலால். பத்தாது நாயகமே, எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னால், போர்க்களத்துக்கே போகாம எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னால் சொர்க்கம் செல்ல வேண்டும், செல்லுவாய் பிலால். போதாது நாயகமே, எல்லா சித்தீக்குகள் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கெல்லாம் முன்னால் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள், எல்லா சித்தீக்குக்கு முன்னால் சொர்க்கம் செல்லுவாய் பிலால். போதாது நாயகமே, எல்லா நபிமார்களுக்கு முன்னால். எவ்வளவு பேராசை! எல்லா நபிமார்கள் மனித முயற்சியால் உருவானவர்கள் அல்ல, அல்லாஹ்வின் தேர்ந்தெடுப்பு. நபிமார்களுக்கெல்லாம் முன்னால் சொர்க்கம் செல்ல வேண்டும், செல்வாய் பிலால். எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னால் 313 பேருக்கு முன்னாடி போகணும் ரசூலே. பெருமானார் இல்லைங்கிற மனசே இல்லாத நாயகம். அப்ப எவ்வளவு கொடுக்கிறோம்? எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்வாய் பிலால். கடைசியா பிலால் ரலியல்லாஹு போட்டு உடைச்சாங்க, ரசூலே உங்களுக்கு முன்னால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், உங்களுக்கு முன்னால். ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் கட்டப்படுகிறது, சிஎம் வருகிறார், வரவழைக்கப்படுகிறது, ஹோட்டலை திறப்பு விழா செய்ய வேண்டும், ரிப்பன் வெட்டணும். சிஎம் பிஏ வருகிறார். சிஎம் பார்த்து ரிப்பன் வெட்டுற நேரத்தில் சொன்னாரு,
சார் இன்னைக்கு ஒரு நாள் நான் வெட்டுறேன் சார் அப்படின்னு சிஎம் பார்த்து பிஏ சொன்னா முதல்ல சிஎம் பிஏவை வெட்டிட்டு தான் ரிப்பனை வெட்டுவார் இல்லையா? ஆனால் பெருமானாரின் பிஏ பிலால் ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்ல வேண்டும் யோசிக்கவே இல்லை. ரசூலின் உம்மா எப்படியெல்லாம் ரசூல் நடந்தார்கள். பிலால் எனக்கு முன்னாலும் சொர்க்கம் செல்வாய். பிலால் ரலியல்லாஹு கண்களில் கண்ணீர். ரசூலே ஒரு காலமும் இது நடக்காது. காரணம் வாழ்ந்த காலத்தில் ஒரு எட்டு கூட உங்களுக்கு முன்னால் நான் எடுத்து வைத்ததில்லை. அதனால சொர்க்கத்தில் எப்படி உங்களுக்கு முன்னால் நான் நுழைவேன்? ஒரு காலமும் நடக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிலால் மலர்கள் கூட தான் அனுப்பிய மனத்தை திரும்ப பெறலாம், ஆனால் நபிமார்கள் சொன்ன சொல்லிலிருந்து புரள்வதில்லை. முதல் முதலில் ஒட்டகத்தில் சொர்க்கத்தில் நான் தான் நுழைவேன். ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு எனக்கு காதிமாக எனக்கு முன்னால் நீங்கள் செல்வீர் பிலால். அல்லாஹு அக்பர். என்ன சிந்தனை பெருமானாருக்கு! இந்த சிந்தனை மட்டும், நேர்மறை சிந்தனை மட்டும் நம் இல்லத்திற்குள் வந்துவிட்டால் இல்லம் சொர்க்கம் தான். பிள்ளைகளை குறிச்சு, மாமியா நாத்தனாரை குறிச்சு நல்லதை மட்டும் பார்க்கும் பண்பு வர வேண்டும். இரண்டாவதாக, எப்பொழுதும் குடும்பத்திலே கலகலப்பு இருக்க வேண்டும். கவலையோடு பெருமானார் இருந்ததாக வரலாறு இல்லை. பெரும் பிரச்சனைகளில் கூட பெருமானார் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்திருக்கிறார். புன்னகை தபஸ்ஸுமுக அலா வஜ்ஹி அஹீக ஸதகா, புன்னகையும் தர்மமே. வீட்டுக்குள்ள கணவன் வருகிற போது சிரித்து அழைப்பது, கணவன் மனைவியிடத்திலே சிரித்து பேசுவது, பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே சந்தோஷமாக இருப்பது, இதுவெல்லாம் பெருமானார் காட்டி தந்த வழி. இல்லங்களுக்குள்ள இன்னைக்கு போயிட்டாக்க எல்லா ஆளுக்கு ஒரு செல்போன் கையிலே வைத்துக் கொண்டு ஒருவர் முகம் பார்த்து இன்னொருவர் புன்னகையோடு பேசுகிற பழக்கம் குறைந்து போனது. அல்லாஹ் அக்பர். பெருமானார் குடும்பத்திற்குள்ளே எவ்வளவு குதூகூலமாக வாழ்ந்திருக்கிறார்கள். சமூகத்திலே பெருமானார் எவ்வளவு ஆனந்தமாய் இருந்திருக்கிறார்கள். எவ்வளவு வரலாறுகளை சான்று சொல்ல முடியும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா லஹாக் இப்னு அபீ சுஃபியான் சொல்லுகிறார், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஹிஜாபுடைய வசனம் இறங்குவதற்கு முன்னால், புர்கா போடுறதுக்கு முன்னாடி ஒரு தமீமுல் ஹாலான மனிதர் லஹாக் அபீசீனிய நீக்ரோ ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். நாயகமே, அல்லாஹ் எனக்கு அழகான 2 பொம்பளை பிள்ளையை கொடுத்துருக்கிறான். நீக்ரோவுக்கு எப்படி வெள்ளையாவ பிறக்கும் குழந்தை அழகான அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சார். 2 பொம்பளை பிள்ளையை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் ரசூலே. பக்கத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏத்துக்குவாங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்களா லஹாக்க பார்த்து, அஹுமா அஹ்சன் அம் அன்த அப்படின்னு கேட்டாங்க. உங்க 2 பொம்பளை புள்ள அழகா, நீங்க அழகான்னு கேட்டாங்களாம். அவர் ஏற்கனவே பங்கரையா இருக்கிறார். நீங்க அழகா, உங்க பொம்பளை புள்ள அழகா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த லஹாக் சொன்னாரு, என் பொம்பளை புள்ளைய விட நான் தான் ரொம்ப அழகுண்டார். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்களா, ரசூலே அந்த 2 பிள்ளையும் சேர்த்தே கட்டிக்கங்கன்னாங்களாம். அன்பிற்குரியவர்களை பெருமானார் பார்த்து மகிழ்கிறார்கள், சிரிக்கிறார்கள். இந்த குடும்பத்திற்குள் நடக்கிற ஆனந்தங்களை பெருமானார் கண்டுகளித்தார்கள். பெருமானார் அமைதியாக வீட்டுக்குள்ள பெருமானாரின் மனைவிமார்கள் இருக்கும் போது எல்லாம் ஒரே கலகலகலகலன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. உமர் அலி எல்லாம் வர்றாங்க, நிசப்தமாகிறது. உமர் அலி எல்லாம் கேட்டாங்க, ரசூலே உங்கள் மனைவிமார்கள் சத்தமோடு பேசிட்டு இருந்தாங்க, நான் வந்தவுடன் அமைதியாகி விட்டார்களே. உங்க மகளும் என் மனைவி தான் ஹப்சா, கூப்பிட்டு கேளுங்க. ஹப்சா அலி எல்லாம் உமர் அலி எல்லாம் அழைச்சு, நான் வந்த உன்ன மட்டும் அமைதி ஆயிட்டீங்கல்ல, என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் சராசரி மனிதராக இருப்பார்கள், எங்களோடு சகஜமாய் பேசுவார்கள். பல் அன்தாகும், நீங்கள் ஒரு முரடர், அதனால் நாங்கள் அமைதியாக. ரசூலுல்லாஹ் குடும்பத்திற்குள் எவ்வளவு ஆனந்தமாய் இருந்தார்களோ அந்த புன்னகையும் ஆனந்தமும் நம்முடைய இல்லங்களுக்குள் வந்துவிட்டால் வாழ்க்கை முழுக்க சுபிட்சம். கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. பெருமானார் கவலை நீக்கும் மாமருந்து, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். இந்த உம்மத்திற்கு அரசுக்கு கீழிருந்து எடுத்து வந்து பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். அதனால அதெல்லாம் தூக்கி எறிஞ்சது கவலை இல்லாத வாழ்க்கை. மூன்றாவதாக உறவுகளை நேசித்தல். பெருமானார் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க.
உறவுகள் விஷயத்தில் பெருமானார் உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ் அக்பர். பெற்றோர் பிள்ளைகளின் உறவு. ஒருத்தர் வந்து சொல்றாரு, ரசூலே என் பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான், ஆனா எனக்கு எதுக்குமே கொடுக்கறது இல்லை ரசூலே. பெருமானார் பையனை அழைச்சாங்க, என்னப்பா சம்பாதிக்க ஆரம்பிச்சியா? ஆரம்பிச்சாச்சு. பாப்பா அம்மாவுக்கு எதுவும் கொடுக்கறியா? அவர்கள் சம்பாதிக்கிறார்களே ரசூலே, நான் ஏன் கொடுக்க வேண்டும்? இந்த வார்த்தையை கல்லும் முள்ளும் கேட்டால் அழுது விடும் என்றார்கள் பெருமானார். அண்டவ மானுக்களி அபி, நீ சம்பாதித்தாலும் உன் பொருளாதாரம் முழுக்க உன் தாய் தகப்பனை சார்ந்ததப்பா. நம்ம சேலத்தில் மன வருத்தத்தோடு சொல்லுகிறேன், எங்க அத்தாவுக்கு 75,000 ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறேன்னு சொன்ன மகனை பார்த்திருக்கிறேன். தகப்பனாருக்கே கடன் கொடுத்த மகன், தகப்பனார் கொடுத்ததை தாயார் கொடுத்ததை கணக்கு வைத்தால் மகனால் கொடுக்க முடியுமா? அப்ப பெற்றோர்களின் மீது பாசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் இந்த பெற்றோர்களின் பாசத்தை ஊட்டினார்கள். இன்னைக்கு நாம அதை ஊட்டுறதை மறந்துட்டோம். பெண்கள் தகப்பனாரின் பெருமையை சொல்ல வேண்டும். வயசு 25 வயசுல கல்யாணம் முடிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்துக்காகத்தான் உங்க வாப்பா பாடுபடுறாரு. எல்லா ஆண்களும் அப்படித்தான். பிள்ளைகளிடத்திலே வாங்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தகப்பனும் இல்லை. பிள்ளைகளின் சுமைகளை தான் சுமக்க வேண்டுமே என்றுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா தகப்பனும் நினைக்கிறார். அவங்க சுமையா, என் பிள்ளை நான் பட்ட கஷ்டப்பட வேணாம், படட்டும், என் பிள்ளை சுமையை நான் தூக்குறேன். அப்ப தாய் தகப்பனின் பெருமையை சொல்ல வேண்டும், தகப்பன் தாயாரின் பெருமையை சொல்ல வேண்டும். கல்யாணம் பண்ணதுல இருந்து உங்க அம்மாவுக்கு ரெஸ்டே இல்லடா, கபருக்கு போற வரைக்கும் பாடுபடுகிற பெண்மணி காலம் முழுக்க அவள் தான் கஷ்டப்படுகிறாள் என்று சொல்லி வளர்த்த அந்த காலம் காணாமல் போனது. இன்னைக்கு இருக்கிற பெண்கள்லாம் தகப்பனை பத்தி என்ன சொல்றோம் தெரியுமா? உங்களை எல்லாம் சொல்லல, நீங்க எல்லாம் ஒளியாக்க, நான் வேற பெண்களை சொல்றேன். உங்க ஒப்ப லூசு, அது பேச்சை கேட்காத, கேட்டா நீ விளங்க மாட்ட என்றே தகப்பனாரை குறித்து பிள்ளைகளுக்கு அவர் லூசு, அவர் பைத்தியம், வீணா போனவர், விளங்காம போனவர் என்றே சொல்ல சொல்ல அந்த குழந்தைக்கு தகப்பன் டெரராக தெரிகிறார். இந்த நிலை மாற வேண்டும். உறவுகளுக்குள்ளே ஒரு இணக்கம் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் உருவாக்கினார்கள். உலக வரலாற்றில் இப்படி ஒரு கதாநாயகனை உலகம் கண்டதே இல்லை. அவர் 2 மாமனாரும் மருமகனை புகழ்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு மருமகனின் மீது உயிரை வைத்திருக்கிறார்கள். 2 மருமகனும் மாமனாரின் மீது உயிர் வைத்திருக்கிறார்கள். எனக்கு என்னானாலும் பரவாயில்லை, கண்மணியின் உயிர் காக்க வேண்டும் என்று துடித்த அலி ரலியல்லாஹு தஆலா, தன் பொருளாதாரம் முழுக்க ரசூலுக்கு சொந்தம் என்று சொன்ன உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, மருமகன் மாமனாரின் மீது உயிர் வைத்திருக்கிறார். அல்லாஹு அக்பர், மாமனார் மருமகனின் மீது உயிர் வைத்திருக்கிறார். இப்படி ஒரு தலைவர் இதுவரை உலகம் எத்தனை கோடி மக்களை சந்தித்திருக்கிறது, ஒரு தலைவர் இல்லை. நமக்கு ரசூலாக பெற்ற அந்த நாயகம் எவ்வளவு அழகாக குடும்பம் நடத்தினார்கள். பெருமானாரின் கடைசி பேச்சு என்ன தெரியுமா? இதை பெண்கள் எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காகத்தான் சொல்றோம். பெருமானாரின் கடைசி பேச்சு அரபா மைதானம். அல்லாஹ் எல்லாத்துக்கும் அச்சு செய்யற நசீபை கொடுக்கட்டும். அரபா மைதானத்தில் நின்று கேட்கிற நசீபை அல்லாஹ் வழங்க வேண்டும். கடைசி பெருமானார் 90,000 பேர் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க. 90,000 பேர்த்த பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் வேலை முடிந்து விட்டது, நான் அல்லாஹ்வை சந்திக்க தயாராகி விட்டேன், இறுதி பேருரை நடந்து முடிகிறது. ரசூலுல்லாஹ் கடைசியா சொன்னாங்க, இந்த 90,000 பேர்களில் உறவை முறித்தவர் யாராவது இருக்கிறீரா? உறவை முறித்தவர் இருக்கிறீரா? ஒரே ஒருத்தர் எந்திரிச்சாரு, எங்க மாமனார் கூட நான் பேசுறது இல்லை ரசூலே, பேசிக்கொள்ளுங்கள். வேகமா மாமனார் வந்து கையை பிடிச்சிட்டாரு, மருமகனே என்னை மன்னிச்சிருங்க மருமகனே. அல்லாஹு அக்பர். பெருமானார் கண்களில் கண்ணீர். அந்த வயதான மாமனார் நன்மையில் முந்திக் கொண்டார். சொன்ன ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள், ரப்பே உன்னை சந்திக்க நான் தயாராகிவிட்டேன். எந்த நிலையில் தெரியுமா? என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை. என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை. இந்த சபையில நாம முடிவு செய்யணும், இதுதான் பயானின் நோக்கம்.
ரசூலின் பொருட்டால் கேட்கிறோம். ரசூல் பிறந்த தினத்தை முன்னிட்டு நியதி செய்யணும். குடும்பத்தில் நான் என் உறவுகளை யார் உறவையும் முறிக்க மாட்டேன். அவங்களா முறிச்சிட்டு போனா அது வேற விஷயம், நான் முறிக்க மாட்டேன். அல்லாஹ் அக்பர். இது ஒண்ணே ஒன்று, உறவுகளோடு சேர்ந்து வாழுதல், நதரை சவாப், சரியான சிந்தனை, புன்னகையோடு வாழுதல், சந்தோஷமாய் வாழுதல், உறவுகளை நேசித்து வாழுதல். நாலாவதாக அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் வழங்கிய செல்வத்தில் இருந்து உறவுகளுக்கும் சமூகத்திற்கும் வழங்குதல். இது ரொம்ப முக்கியம். கொடுக்கும் மனம் கொடுன்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். கொடுக்கும் மனசு இருக்கா இல்லையா? அல்லாஹ் இயற்கையிலேயே இஸ்லாமிய பெண்மணிகளுக்கு நிறைவாக கொடுத்திருக்கிறார். இஸ்லாம் வளர்ந்ததே பெண்களின் தியாகத்தை வைத்துத்தான். முதலில் தன்னுடைய காதணியை கழட்டி மார்க்கத்திற்கு கொடுத்த வீர மங்கை உம்மு ஹத்தீம் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ் மார்க்கம் வளர்க்க யாராவது ஏதாவது கொடுங்களே என்று கேட்கிற போது முதலில் வந்தது ரசூலுல்லாஹ். நிறைய செலவழித்திருக்கிறாங்க. முதலில் ரசூலுக்கு கொடுத்தது உம்மு ஹத்தீம் ரலியல்லாஹுவினுடைய கர்ல் என்று சொன்ன காதணி, தோடுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு முதல் பயனளித்தது. அதனால இன்னைக்கு எத்தனை பேர் தர்மம் செய்யறாங்களோ எல்லா தர்மத்தினுடைய சவாபும் உம்மு ஹத்தீம் ரலியல்லாஹுவுக்கு போய் சேருகிறது. அதனால மார்க்கம் என்று வந்து விட்டார். பாருங்க, இப்ப வரும்போதே உட்கார்ந்து இருக்கும் போதே ஒரு அம்மா நான் சீரணி கொண்டு வந்தேன் என்றார்கள். அப்ப ரசூலின் பெயரால் எவ்வளவு ஆனந்தம்! பெண்களுக்கு இன்னும் ரசூலின் மீது உண்டான ஹுப் இருக்கத்தான் செய்கிறது. இந்த கொடுக்கும் மனம் இருக்கா இல்லையா? உலகத்தில் அதை விட சிறந்தது எதுக்குமே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய வரலாறுகளை பாருங்க. 80,000 திருகத்தை முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு அனுப்புகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு நோன்பு வச்சிருக்கிறாங்க. காலையிலிருந்து கொடுத்தார்கள், அசருக்குள்ள 80,000 கொடுத்து முடிச்சிட்டாங்க. தர்மம் செஞ்சுட்டு பரீரா ரலியல்லாஹு ஆயிஷாவால் உரிமை விடப்பட்ட அடிமை, ஆயிஷா நோன்பு திறக்கிறதுக்கு வீட்டுல எதுக்குமே இல்லையே, காலையில இருந்து தர்மம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களே, காலையில இருந்து கொடுத்துட்டு இருந்தீங்களே, ஏதாவது இருந்தா கொடுங்களே. ஆயிஷா சொன்னாங்க, முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? 80,000 கொடுத்தாச்சு, அதனால இருக்கிற பெருக்கம்பழத்தையும் தண்ணீரையும் வைத்து நோன்பு திறந்து கொள்ளலாம். என்ன தர்ம சிந்தனை! தனக்கு இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுத்து மகிழுதல். ரசூலின் தர்ம சிந்தனை எப்படி தெரியுமா? அல்லாஹு அக்பர். அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா 23 வயசு, 9 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை. மௌத்தா போயிட்டாங்க ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா. புனைன் போர்க்களத்துக்கு போயிட்டு வரும்போது கிழட்டு ஒட்டகத்துல 23 வயசு ஜாபிர், அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் வர்றாங்க. அப்துல்லாஹ் 23 வயசு, கிழட்டு ஒட்டகத்துல. ரசூல் பாக்குறாங்க, என்னம்மா கிழட்டு ஒட்டகத்துல வர்றீங்களே? ரசூலே, எங்க தகப்பனார் நிறைய கடை வச்சுட்டாரு, எனக்கு 9 சகோதரிகள் இருக்கிறாங்க, வேறு வழி இல்லை ரசூலே. பெருமானார் அந்த ஒட்டகத்தை தடவுகிறார்கள். ஒட்டகம் வேகமாய் பறக்கிறது. அப்துல்லா ஊருக்கு போனவுடன் உன் சகோதரிகள் எல்லாம் புனைனில் என்ன வாங்கி வந்தாய் என்று கேட்பார்களே. துபாய்க்கு போயிட்டு வீட்டுக்கு சும்மா போனா என்ன நடக்கும்? மாப்பிள்ளை துபாயில இருந்து வர்றாரு, அண்ணன் தம்பி துபாயில இருந்து வர்றாங்க, வீட்டுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல, வெறுங்கையை வீசிட்டு வந்தாருன்னா திருப்பி அனுப்பிச்சு வந்தம்மா போய் ஏதாவது வாங்கிட்டு விட இல்லையா? பெருமானார் கேட்கிறார்கள், வெறுங்கையோடு செல்கிறாயே ரசூலை, வாங்குவதற்கு எதுவுமே இல்லையே. பெருமானார், இந்த ஒட்டகை எனக்கு விற்பனை செய்துவிடு, அந்த காசை வைத்து வாங்கிவிடு. ஒட்டகம் கிழக்கு ஒட்டகம், இதை நான் என்ன விற்பனை செய்ய? உங்களுக்கு அன்பளிப்பு ரசூலே. நான் அன்பளிப்பெல்லாம் வாங்குவதாக இல்லை, விலை பேச வேண்டும். சரி, பரக்கத்துக்கு 1 திர்கம் போடுங்கள் ரசூலே. 1 திர்கத்தை விட ஒட்டகம் அதிகம். அப்படியே கூட்டி கூட்டி 800 திர்கம் ரசூல்லா பேசுறாங்க. இதை வைத்து குடும்பத்திற்கு தேவையானதையெல்லாம், உன் சகோதரிகளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி செல் என்று சொல்ல மதீனா வருகிறது. ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு அப்துல்லா மெதுவாக செல்லுகிறார். பெருமானார் பிலால் ரலியல்லாஹு அழைக்கிறார், பிலால் பிலால், என் அப்துல்லா, என் அப்துல்லா வெறுங்கையோடு வீட்டிலே நுழைந்து விட போகிறார். சீக்கிரமாக சென்று 800 திர்கத்தை கொடுங்கள், அவர் தேவைகளை அவர் செய்து கொள்ளட்டும். பிலால் ரலியல்லாஹு ஓடி போய் காசை கொடுக்க அப்துல்லா பின் ஜாபிர் ரலியல்லாஹு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. பிலால் ரலியல்லாஹுவை பெருமானார் அழைத்தார்கள். பிலால், என்ன ரசூலே, இந்த ஒட்டகத்தையும் அவிழ்த்து சென்று
அப்துல்லா பின் ஜாபிரிடத்திலே கொடுங்கள், இது ரசூலின் அன்பளிப்பு என்று சொல்லிக் கொடுத்து விடுங்கள். ரசூலின் அன்பளிப்பு. அல்லாஹு அக்பர். அவர் கண்ணியமும் குறையாமல், கொஞ்சமும் கண்ணியம் குறையாமல், செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய உதவிகள். உறவுகளுக்குள் இப்படி செய்துவிட்டால் நம்முடைய சமூகத்தில் ஏழைகளே இல்லை. நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சனா எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிற போது அவர்களுக்கே தெரியாமல் உதவி செய்தவர்களை தூக்கும் மனம், இதுதான் பெருமானார் நமக்கு கற்றுக் கொடுத்த குணம். நிறைவாக சொல்லுவேன், ரசூலின் மீது அதிகம் அதிகம் ஸலவாத்தை ஓதுதல். நிறைய ஓதிட்டு வந்திருக்கிறீங்க. எனக்கு நடந்த ஒரு நிகழ்வை நான் சொல்லுகிறேன். மதீனாவிற்கு சென்ற நேரத்தில் கீழக்கரையிலிருந்து ஒரு அம்மா வந்தாங்க. மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேரடியாக சென்று ரசூலுக்கு முன்னால் நின்று சலாம் சொல்லுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி இருக்கிறான். வஃபாத் ஆகிற வரை அந்த ஒரு பாக்கியம் கிடைத்தால் போதும். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிற மாணவி இந்த கீழக்கரையில இருந்து வந்த அம்மா சொன்னாங்க, ரசூலே, அந்த அம்மா என்னிடத்துல சொன்னாங்க, ஹஜ்ரத், நான் ரசூலை பார்க்க வெறுங்கையோடு வர மனசு இல்லாம 72 லட்சம் முறை ஸலவாத்தை ஓதி வந்திருக்கிறேன். 72 லட்சம் முறை இதை ரசூலுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ரசூலின் மீது எவ்வளவு நேசம். இப்ப நாம இன்னைக்கு மட்டும் இல்ல, நிறைய ஓதி வந்திருக்கிறீர்கள். காலம் முழுக்க ஓத வேண்டும். இது மனிதர்கள் மட்டுமல்ல, தேனீக்களோடு ரசூல் பேசி இருக்கிறார்கள். எல்லா பொருளோடும் பேசி இருக்கிறாங்க. தேனீயோடு ரசூல் பேசுவார்கள். கசப்பான பூவிலிருந்து தேனை எடுத்து வருகிறாய், ஆனால் தேன் கூட்டுக்கு வருகிற போது அது இனிப்பாக்கி விடுகிறது எப்படின்னு கேட்கிறாங்க. தேன் கூட்டுக்கு வருகிற போது இனிப்பாக்கி விடுகிறது. அப்ப அந்த தேனி ரசூலுல்லாஹ்விடத்திலே சொன்னது, இந்த கசப்பான வேப்பம்பூவிலிருந்து தேனை எடுத்து வருகிற போது, ரசூலே, உங்களின் மீது நான் ஸலவாத்தை சொல்லுகிறேன். இந்த ஸலவாத்து தான் கசப்பை இனிப்பாக மாற்றுகிறது. ஒரு அறிவு கூட இல்லாத அந்த தேனீக்கு தெரிகிறது ரசூலின் மீது ஸலவாத் ஓத வேண்டும் என்று. கசப்பான வாழ்க்கையை, கசப்பான குடும்பத்தை, கசப்பான வியாபாரத்தை, கசப்பான குழந்தைகளை இனிப்பாக மாற்றுகிற ஆற்றல் ஸலவாத்துக்கு இருக்கிறது. அதனால தினம் தினம் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காலையில ஒரு 100 ஸலவாத், மாலையில படுக்கும் போது ஒரு 100 ஸலவாத் ஓதி யார் படுக்கிறார்களோ அவர்கள் வஃபாத்தாவதற்குள் கண்மணி நாயகத்தை கனவிலே காணுகிற நல்ல நசீபை அல்லாஹ் நசீபாக்கி தந்து விடுவான். அதை விட உலகத்தில் சிறந்தது எதுவுமே இல்லை. அதனால ரசூல் சொன்ன வழியை நாம் பின்பற்றி நடப்போம். முதல்ல நல்ல பார்வை பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, அன்பிற்குரியவர்களே, புன்னகை உணர்வோடு வாழ வேண்டும். 3, உறவுகளை நேசித்து வாழ வேண்டும். 4வதாக, அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து தர்ம சிந்தனை வேண்டும். 5வதாக, ரசூலின் மீது அதிகம் அதிகம் ஸலவாத்தை ஓத வேண்டும். இதுதான் ரசூலின் மீது நாம் கொள்ளுகிற காதலுக்கு உண்மையான அடையாளம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 5ஐயும் எடுத்து நடக்கிற தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹிரு தஅவானா.